இயேசுவிலே பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசி நிறைந்த வணக்கங்கள். இந்த நாளும் இந்த வாரமும் உங்களுக்கு இறைவனின் ஆசி நிறைந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாகவும் வாரமாகவும் அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இயேசுவிலே அன்புக்குரிய என் சகோதரங்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பேசுவதை நாம் கவனிக்கின்றோம். இயேசுவின் வாழ்விலே நடந்த முக்கியமான ஒரு விடயம் இயேசுவின் உருமாற்றம். இயேசுவின் உருமாற்றம் எங்கள் அனைவருக்கும் ஒரு அழைப்பை விடுக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல் உருமாற அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை போல உருமாறுறதண்டா அப்படி அவரை போல மேக்கப் போட்டுக்கொண்டு இருக்கிறது அல்ல. அவற்றை வாழ்வை போல எங்கட வாழ்வும் இருக்கணும் என்பதுதான் இன்றைய அழைப்பாக இருக்குது. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு தந்த சீடர்களை மலைக்கு கூட்டி கொண்டு போறார். மலை ஏறுறதுன்றது ஈஸியான விஷயம் இல்லை. அங்கே கல் முள்ளுகள் இருக்கும், உயரத்தை நோக்கி நாங்கள் நடக்க வேண்டி இருக்கும், களைக்கும், தாகமாயிருக்கும். இப்படி நிறைய எங்களுக்குள்ள ஒரு சோர்வு எல்லாம் இருக்கும். எங்களோட வாழ்க்கையும் இப்படித்தான். நாங்கள் ஆண்டவரை நோக்கி மேலே போகணுமெண்டா பலவிதமான தடைகளை, பலவிதமான கஷ்டங்களை, சவால்களை, துன்பங்களை கடந்துதான் நாங்கள் இயேசுவிட்ட போக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவிட்ட போன உடனேயும் அங்க என்ன நடந்தது என்று தெரியும். இயேசு உருமாறுறார். அங்க இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை நான் பூரிப்படைகின்றேன் என்று ஆண்டவர் சொல்றத நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இன்றைய நாளில் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்வாரா? எங்களோட வாழ்க்கை முறையை பார்த்து, நான் இவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைகின்ற, நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாய், நீ அன்பாயிருக்கிறாய், உன் கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டில் பொறுப்பாயிருக்கின்றாய், நீ சோம்பரியா இல்லாம உனக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்துகின்றாய், ஆகவே உன் பொருட்டு நான் சந்தோஷப்படுறேன் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்வாரா என்றது இன்றைய நாளிலே நாங்கள் எங்களை நாங்களே கேட்டு பார்ப்போம். அதோட இன்றைய நாளில் இன்னும் ஒரு விசேடமான விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சீடர்கள் அங்கே எலியாவை, இயேசு உருமாறினது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆண்டவரே இங்கேயே நாங்கள் தங்கி விடுவோமா, இங்கேயே ஒரு கூடாரம் அமைச்சு தங்குவோமா என்று அவங்க கேட்பாங்க. எங்களோட வாழ்க்கையில பல நேரங்கள்ல கம்ஃபர்ட் சோனுக்குள்ள நாங்கள் வாழுவோம். இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது, என் ரூமுக்குள்ள நான் மட்டும்தான், இருட்டா இருந்த ரூம் தான் எனக்கு ஓகே, என் வாழ்க்கையில நீ தலையிடாத, மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ், என் லைஃபுக்கு நீயும் வராத, நானும் வர மாட்டேன் உன் லைஃபுக்கு, அப்படி என்று நாங்கள் வாழ்றோமா கம்ஃபர்ட் சோனுக்குள்ள? அந்த கம்ஃபர்ட் சோன் எல்லாம் உடைச்சு கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று இயேசு சொல்றாரு. கீழே போய் நீங்கள் இங்க என்ன அனுபவத்தை பெற்றீங்களோ அதை எல்லாருக்கும் சொல்லுங்க, இயேசுவின் விண்ணேற்றத்துக்கு பிறகு சொல்லுங்க அவர் சொல்ற. ஆகவே நாங்களும் இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட நாங்கள் மன்றாடுவோம், இயேசுவை போல உருமாற வேண்டும். ஆகவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்கள், துன்பங்கள், கஷ்டங்களில் நாம் சோர்ந்து போகாமல் முயற்சியோடு, அன்போடு, பொறுப்போடு ஆண்டவருக்கேற்ற பிள்ளையாக வாழ தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.